வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தையே ஒரு மொழி தான் இயக்கிட்டு இருக்கு. அது என்ன மொழி, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம விரிவா அலசலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த உலோகம் பிளாஸ்டிக்கால செஞ்ச ஒரு மிஷின், அதாவது நம்ம கம்ப்யூட்டர், அது எப்படி நம்ம அனுப்புற மெசேஜ், நம்ம எடுக்கிற போட்டோ, ஏன் நாம பார்க்குற வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குது. இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தானே? அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கும் நம்ம கையில இருக்கிற இந்த டிவைஸ்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய தகவல் தொடர்பு இடைவெளி இருக்கு. ஆனா இதுக்கான தீர்வு நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல இருக்கு. அது என்னன்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மின்சாரம் வருதா வரலையா, அதாவது கரண்ட் ஆன்ல இருக்கா இல்ல ஆஃப்ல இருக்கா, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்ம மொழியில ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் எழுத்துக்கள்னு இருக்கு. ஆனா கம்ப்யூட்டரோட மொழியில ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான். ஒன்னு ஆன், இன்னொன்னு ஆஃப். இத வச்சுதான் அது எல்லா வேலையும் செய்யுது. இந்த ஆன் ஆஃப்ங்கிற ரொம்ப சிம்பிளான ஒரு நிலை தான் ஒட்டுமொத்த கம்ப்யூட்டிங் உலகத்தோட அஸ்திவாரமே. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். சரி, இந்த ஆன் நிலையை குறிக்க 1ன்னும் ஆஃப் நிலையை குறிக்க 0ன்னும் நாம ஒரு எண் குறியீட்டே கொடுக்கறோம். அவ்வளோதாங்க. இப்ப பாருங்க, இந்த 1, 0 இந்த ரெண்டே ரெண்டு இலக்கத்தை வச்சு ஒரு முழு மொழியே உருவாங்கிடுச்சு. இந்த மாதிரி தனியா இருக்கிற ஒரு அல்லது ஒரு ஜீரோக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் பிட். இது பைனரி டிஜிட் அப்படிங்கறதோட சுருக்கம். நம்ம பார்க்கற கேட்கிற எல்லா டிஜிட்டல் விஷயங்களுக்கும் இதுதான் முதல் புள்ளி, ஒரு சின்ன ஆரம்பம். ஓகே, இப்போ நமக்கு கம்ப்யூட்டரோட அடிப்படை எழுத்துக்களான 1, 0 கிடைச்சிருச்சு. சரி, இந்த எண் முறை மத்த எண் முறைகளோட எப்படி ஒத்து போகுது இல்ல எப்படி வித்தியாசப்படுதுன்னு ஒரு சின்ன ஒப்பீடு பார்த்துடலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில 0லிருந்து 9 வரைக்குமான எண்களை, அதாவது டெசிமல் முறைய பயன்படுத்துறோம். ஆனா கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரிஞ்சதெல்லாம் பைனரி மட்டும்தான். இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. பைனரியில எழுதுனா எண்கள் ரொம்ப நீளமா போகும். அதை சுலபமாக்கத்தான் புரோகிராமர்கள் ஆக்டல், ஹெக்ஸடெசிமல் மாதிரியான முறைகளை ஒரு ஷார்ட்கட் மாதிரி பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, நம்ம பயன்படுத்துற சாதாரண எண்களை கம்ப்யூட்டருக்கு புரியிற இந்த பைனரி மொழியில எப்படி மாத்துறது? அதுக்கு ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுவும் ரொம்ப சுலபமான வழி. இங்க பாருங்க, இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும், எந்த ஒரு டெசிமல் எண்ணையும் நாம பைனரியா மாத்திடலாம். வாங்க, துங்கப்படியா பார்க்கலாம். சரி, இத செஞ்சு பார்க்கறதுக்கு நாம 19ங்கிற எண்ணை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். வாங்க, 19 பைனரியா மாத்துவோம். முதல்ல 19 2ஆல வகுக்கணும். நமக்கு 9 கிடைக்கும், மீதி 1. இப்போ அந்த 9 மறுபடியும் 2ஆல வகுக்கணும். 4 கிடைக்கும், மீதி 1. இப்படியே கடைசி வரைக்கும், அதாவது 0 வர்ற வரைக்கும் நாம வகுத்துக்கிட்டே போகணும். ஒவ்வொரு முறையும் வர்ற மீதிய மட்டும் தனியா எழுதி வச்சுக்கணும். ஓகே, இப்போதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் வருது. நாம எழுதி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மீதிகள், அத மேல இருந்து கீழே இல்ல கீழ இருந்து மேல அப்படி படிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்படி படிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 1011. ஆக நம்மளோட 19 கம்ப்யூட்டருக்கு வெறும் 1 0 0 1 1ங்கிற ஆன் ஆஃப் சிக்னல்களோட ஒரு வரிசையா தான் தெரியும். சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? சரி, டெசிமல்ல இருந்து பைனரிக்கு மாத்திட்டோம். இதையே உல்டாவா பண்ண முடியுமா? அதாவது பைனரியில இருந்து டெசிமலுக்கு? அதுவும் முடியும். ரொம்ப சிம்பிள். அதுக்கு நாம 2ஓட அடுக்குகளை பயன்படுத்த போறோம். வாங்க, 1010ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, வலது பக்கம் இருந்து ஒவ்வொரு இலக்கத்தையும் 2ஓட அடுக்குகளோட பெருக்கிறோம். அதாவது 1 2 4 8 அப்படி. அப்போ 1 × 8 கூட்டல் 0 × 4 கூட்டல் 1 × 2 கூட்டல் 0 × 1. இதெல்லாம் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது 10. அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த 1 0 பிட் எல்லாம் ஓகே. ஆனா இந்த சின்ன சிறு பிட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ரோஸ் பயன்படுத்துற மெகாபைட், ஜிகாபைட் கணக்குல வர்ற பெரிய ஃபைல்களா எப்படி மாறுது? வாங்க, அந்த பிரம்மாண்டத்தை பத்தி பாப்போம். முதல்ல 8 பிட்ஸ் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேரு ஒரு பைட். இந்த ஒரு பைட் நம்ம கீபோர்ட்ல இருக்கிற ஏ இல்ல பி மாதிரி ஒரு தனி எழுத்து குறிக்கிறதுக்கு போதுமானது. இப்போ இந்த மாதிரி 1000 பைட் சேர்ந்தா அது ஒரு கிலோபைட். நாம அனுப்புற ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் கிட்டத்தட்ட இவ்ளோதான் இருக்கும். அடுத்து 1000 கிலோபைட் சேர்ந்தா அது ஒரு மெகாபைட். நாம நம்ம போன்ல எடுக்கிற ஒரு நல்ல தெளிவான போட்டோவோட அளவு
ஒரு சில மெகாபைட்ஸ்ல இருக்கும். அப்புறம் 1000 மெகாபைட் சேர்ந்தா அது ஒரு ஜிகாபைட். இப்ப புரியுதா? ஒரு முழு திரைப்படத்தையே ஸ்டோர் பண்ற அளவுக்கு இது பெரிய அளவு. யோசிச்சு பாருங்க, எல்லாம் அந்த சின்ன பிட்ல இருந்து ஆரம்பிச்சதுதான். ஆக ஒரே ஒரு ஆன் அல்லது ஆஃப் சிக்னல்ல ஆரம்பிச்சு பல கோடிக்கணக்கான சிக்னல்களா மாறி ஒரு முழு படத்தையே சேமிக்கிற அளவுக்கு நாம வளர்ந்திருக்கோம். அப்போ இந்த எளிமையான பைனரி மொழியை வச்சு நாம எதிர்காலத்துல இன்னும் என்னென்ன பிரம்மாண்டமான விஷயங்கள உருவாக்க போறோம்? இது யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா?